ஃபர்ஸ்ட் வந்து என்னோட தேங்க்யூ வந்து சிஸ்டருக்கு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து 10:30 பேட்ச்ல பண்றாங்க, மதுமிதா. அவங்க தான் வந்து நீ கண்டிப்பா இல்லை இது ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து வீசிங் ப்ராப்ளம்காக தான் மெயினாக ஜாயின் பண்ணேன். அது வந்து ஆக்சுவலி டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து சொல்றது இல்லை. அது வந்து இப்போ லாஸ்ட் மந்த் கூட டெஸ்ட் பண்ணேன். ஸோ டாக்டரே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு, நீங்க என்ன பண்றீங்க, என்ன மேஜிக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ப்ரீத்திங் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃப்ளெக்சிபிலிட்டியும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் நடுவில் இப்போ ஒரு 2 வீக்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஃபீவர், கோல்டு இருந்தது, வீசிங் இருந்ததுன்ட்டு. ஸோ நான் அப்போ நினச்சேன், ஐயோ இவ்வளோ நாள் பிரேக் எடுத்துட்டோம் திருப்பி வந்தா. பட் வந்து எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ திரும்ப வந்து நான் பண்ணும்போது எனக்கு செகண்ட் டேவே ஓகே, ஒன்றும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக அப்படி இல்லை. ஸோ இதெல்லாம் தான் என்னோட சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். பட் ஆக்சுவலி நான் எதுவுமே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எந்த எக்ஸசைஸும் பண்ணதில்லை. மேபி இந்த தீம் வந்து டெய்லி புதுசு புதுசாக இருக்குல்ல, ஸோ அதனால எனக்கு அதுவே வந்து நைட்டே ஃபஸ்ட்டு எப்போ மெசேஜ் வரும்னு பார்ப்பேன். ஸோ நாளைக்கு என்ன தீமு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு. அதோட இந்த பேட்சை இந்த டைமிங் தவிர எனக்கு வேற டைமிங் நான் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். பட் எனக்குமே இந்த 9:30 to 10:30 தான் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ப்ளஸ் வந்து ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாம் எந்த கவலையும் கிடையாது, ஃப்ரீயாக பண்ணலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி எனக்கே சர்ப்ரைஸ் தான் மேம். இந்த ஆன்லைன் வந்து அக்கா வந்து 1 இயர், எனக்கு முன்னாடியே 1 இயர் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கே எப்படி போய் ஆன்லைனில் அவ்வளோ நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் ஜாயின் பண்ணேன். பட் 1 மந்த்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனிஷியலி கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மேம். ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து உங்களுக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் கிருத்திகா மேம் அவங்களும் வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ.